வீட்டில் உங்கள் பசங்க நல்லா சாப்பிட மாட்டுக்கிறாங்களா? இந்த ஹெல்த்தி தோசையை செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கேரட் எடுத்து வச்சுக்கலாம், முட்டை எடுத்து வச்சுக்கலாம், அரிசி எடுத்து வச்சுக்கலாம், வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம். கேரட்டை துருவி எடுத்துக்கலாம். அரிசியா துருவி வச்சுக்க, கேரட்டும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ திருக்குறள் கத்துக்கலாமா? அதவாளி அந்தணன் தாட்சேண்டார் கல்லார் பிறவாளி நீட்டல் அரிது அப்படின்னா அந்த நேரம்னா சார்ந்ததோன்னு அர்த்தம். எங்க சார்ந்ததோ அப்படின்னா கடவுள். உண்மையா இருக்கக்கூடிய இவங்க கடவுளை யார் வணங்குறவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் தீர்க்கவே முடியாது. மறுபடியும் சொல்லுதான், அதவாளி அந்தணன் தாட்சேண்டார் கல்லார் பிறவாளி நீட்டல் அரிது அப்படின்னா அந்த நேரம்னா சார்ந்ததோன்னு அர்த்தம். எங்க சார்ந்ததோ அப்படின்னா கடவுள். உண்மையா இருக்கக்கூடிய இவங்க கடவுளை யார் வணங்குறவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் தீர்க்கவே முடியாது. அரிசியும் கேரட்டும் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். அரிசியும் கேரட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச அரிசி கேரட்டும் ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை கல்லு சூடானதோ இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹெல்த்தி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு கொடுங்க, உங்க குழந்தைங்க சூப்பரா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.